முடியும் வரை முயற்சிப்பதல்ல முயற்சி, எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி என்று சொல்வார்கள். ஆக நீங்கள் விடாமுயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், இருந்தாலும் வெற்றியை எட்டவில்லை என்றால், ஒன்று, நீங்கள் சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறீர்களா, உங்கள் முயற்சிகள் சரியானவையா, அல்லது உங்கள் முயற்சிகளையே மாற்ற வேண்டுமா, உங்கள் நடவடிக்கைகள், நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் உங்கள் இலக்கை நோக்கி அழைத்து போய் கொண்டிருக்கின்றனவா, அல்லது இலக்கிலிருந்து வேறு திசைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கின்றனவா? ஏன் வெற்றி கிடைக்கவில்லை என்பதை சற்று பின்தள்ளி இருந்து ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், உங்கள் செயல்கள் சரியாக இருக்கின்றனவா, உங்கள் விடாமுயற்சி இருக்கலாம், உங்கள் ஊக்கம் இருக்கலாம். ஆனால் ஒரு கதை கூட சொல்வார்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஏணியில் ஏறுகிறீர்கள், ஆனால் அந்த ஏணி வேறு ஒரு சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போக வேண்டிய இடம் வேறு, ஆனால் அந்த ஏணி வேறு இடத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் கஷ்டப்பட்டு ஏறி நீங்கள் வேறு இடத்திற்கு சென்றீர்கள் என்று. அதுபோல உங்கள் விடாமுயற்சி சரியான பலனை தரவில்லை என்றால், ஒன்று, நீங்கள் செய்கின்ற முயற்சியை மாற்ற வேண்டும், நீங்கள் அணுகும் முறையை மாற்ற வேண்டும், அல்லது உங்களுக்கு இதை பற்றி சரியாக தெரியவில்லை என்றால், தெரிந்தவர்களை, அறிஞர்களை அல்லது வல்லுநர்களை அழைத்து, இந்த காரியத்தில் என்ன தவறு இருக்கிறது, நான் போகிற பாதையில் என்ன தவறு இருக்கிறது, என்னுடைய அணுகுமுறையில் என்ன தவறு இருக்கிறது, என்னென்ன விஷயங்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கும்.